நம்ம தேவனுடைய இறக்கத்தினாலதான் தேவன் என்னை ரட்சித்தார், இந்த ரட்சிப்புக்கு நான் தகுதியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆரம்பத்துல. எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். நீங்க கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப ஒரு காரியத்தை நம்ம நல்லா விளங்கிக்கிறணும். முதல்ல தேவனுடைய இரக்கத்தினால நம்ம பாவ மன்னிப்பு பெறுகிறோம். அதை விசுவாசத்தின் மூலமாக பெறுகிறோம். அந்த விசுவாசத்தின் மூலமாக பெற்ற அந்த ரட்சிப்பின் விளைவாக நாம் கீழ்ப்படியும்படிக்கு, தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும்படி நடத்தப்படுகிறோம். ஆனாலும் சில நேரங்கள்ல நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல தோற்று போறோம். அப்பொழுது நாம் நம்பிக்கை இழந்தவர்களாக, நம்மளால எல்லாம் இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னொரு எண்டுக்கு போறோம்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம எங்க போயிருக்கோம் தெரியுமா? அதுதான் பவுல் கலாத்தியர் அந்த நம்ம வாச்ச 3வது அதிகாரம் 2வது வசனத்துல, நீங்க இத்தனை புத்தியினர்களா, நீங்க விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டீங்களா அல்லது நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியினால ரட்சிக்கப்பட்டீங்களா? அப்ப முதல்ல தேவனுடைய இரக்கத்தினால நம்ம பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்படுகிறோம். அது விசுவாசத்தின் மூலமாக பெறுகிறோமே ஒழிய கிரியையினால அல்ல. எனவே ஒரு கிரியை செய்யும்படிக்கு நம்மை விசுவாசம் நடத்துகிறது. ஒருவேளை கிரியையில தோற்று போயிட்டோம்னா உடனே தேவனுடைய இரக்கத்தின் மேல அல்லது கிருபையின் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலா நாம லீகலிஸ்டிக்கா ஃபீல் பண்ணி ஏதோ கிரியையினால ரட்சிக்கப்பட்டது போல, நான் அந்த கிரியையில தோற்று போன உடனே நான் ரட்சிப்பை இழந்து விடுவேன் என்ற எண்ணத்துக்கு நாம் வரக்கூடாது. ஒன்ஸ் சேவ்டு எவர் சேவ்டு நான் சொல்லல, நோ. ஆனா ஏதாவது ஒரு காரியத்துல தவறிட்டோம்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத நம்ம தவறிட்டோம் சொன்னா, நம்பிக்கை இழந்தவர்களாக நாம் ரட்சிப்பையே இழந்து விடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. காரணம் என்ன தெரியுமா? ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினால இரக்கத்தினால கிடைச்சதை ஒழிய நம்முடைய கிரியையினால அல்ல. அப்ப முதல்ல தேவனுடைய இரக்கம், விசுவாசத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பு, அதுக்கு அடுத்து அவருடைய கிருபையினால ஏற்ற வேலையில சகாயம் செய்யக்கூடிய கிருபையினால நாம பாவத்தில் விழாதபடி வெற்றி வாழ்க்கைக்குள்ளாக தேவன் நம்மை நடத்துகிறார். முடிவோ நித்திய ஜீவ வாழ்க்கை. எந்த சூழ்நிலையும் கிரியையினால ரட்சிப்பு கிடையவே கிடையாது. ஆனால் கிரியை செய்யும்படிக்கு அவருடைய கிருபை நம்மை நடத்துகிறது. எனவே ஒருவேளை ஏதாவது காரியங்களை தவறிட்டா உடனே நம்ம ரட்சிப்பை இழந்துருமோன்னா நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நேரத்தில் நமக்கு வர வேண்டிய நம்பிக்கை என்ன தெரியுமா? கிருபையினாலதான் ரட்சிப்பு, கிரியையினால அல்ல.